டிஸ்பிளேல இருக்க எல்லா பொருளுமே சூப்பர் ஆஃபர்ல இருக்கு. லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மிஸ் பண்ணாம வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்பீடி. இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க வேலையில்லா பட்டதாரி 2 படத்தோட ரிவ்யூ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. வாங்க ரிவ்யூஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், வேலையில்லா பட்டதாரி 2 மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின படம் வேலையில்லா பட்டதாரி அப்படின்னு சொன்னா அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே வேலையில்லா பட்டதாரி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இளைஞர்களை ரொம்பவே கவர்ந்த படமா இருந்துச்சு. அந்த வரிசையில இப்ப இறக்கியிருக்காங்க வேலையில்லா பட்டதாரி 2. அந்த படம் ரொம்ப அருமையா வந்திருக்கா இல்ல எப்படி போயிருக்கு அப்படின்ற ஒரு சின்ன அலசல் தான் இந்த வீடியோ. இந்த படத்தோட மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு முக்கியமான காரணம் கஜோல் தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில இறங்கியிருக்காங்க. அவங்களோட கிரேஸ் இன்னும் கொஞ்சம் கூட குறையல. என்ன ஆட்டிடியூடு, என்ன ட்ரெஸ்ஸிங்கு, மேக்கப் மேனுக்கு கண்டிப்பா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணுங்க. கஜலோட நடிப்பையும் அவங்களோட என்ட்ரியையும் நீங்க கண்டிப்பா ரொம்பவே விரும்புவீங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்கள நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும் பொழுது கண்டிப்பா அவங்க இத்தனை வருஷமா ஃபீல்ட் அவுட்ல இருந்தாங்க அப்படின்றதே தெரியாத அளவுக்கு நடிச்சிருக்காங்க. ஒரே வரியில இந்த படத்தோட கதையை சொல்லணும்னா, தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஓனரா இருக்கிறவங்க கஜோல். இவங்க ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறவங்க தான் தனுஷ். இவங்க 2 பேத்துக்கு நடுவில் நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள் தான் இந்த படத்தோட கதையே. உண்மையை சொல்லணும்னா தனுஷ் இந்த படத்தை முதுகுல போட்டு சுமந்து ரொம்ப தூரம் எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னே சொல்லணும். படத்துக்கு ஒரு கோர் சீன் அப்படின்னு சொல்லணும்னா சிவாஜி வீட்டில் எடுத்த ஒரு சீன். அந்த சீனை நான் சொல்ல விரும்பல. கண்டிப்பா நீங்க அந்த படத்துல போய் அந்த சீனை பாருங்க. ஆப்ட் டு த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணும். வேலையில்லா பட்டதாரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி டயலாக் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் இதுலயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா தமிழை வளர்க்குற விதமா நிறைய திருக்குறளை இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு நல்ல ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம். படம் முடியும் போது கூட ஒரு நல்ல திருக்குறளை சொல்லிட்டு தான் படத்தை முடிச்சு வச்சாங்க. வேலையில்லா பட்டதாரி ஃபர்ஸ்ட் படம் ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருந்தாலும் நம்ம கண்ணில் தண்ணி வர மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதே மாதிரியான சீன் இதுலயும் இருக்கு. சரண்யாவை எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ கரெக்டா அந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு இமேஜினரி சீன் தான். மேல டெரஸ்ல நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சீனை நீங்க பார்க்கும்பொழுது கண்டிப்பா உங்க கண்ணில் தண்ணி வந்துடும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அதே டெரஸ்ல சமுத்திரக்கனி வந்துட்டு மூத்த பையன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசுவாரு. அந்த இடத்துல அவருக்கு கிடைச்ச கைத்தட்டல் இது வரைக்கும் எந்த படத்துலயுமே கிடைச்சிருக்காது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கஜோலுக்கு கிடைச்ச கைத்தட்டலை விட ரைசாவுக்கு செம்ம கைத்தட்டல் கிடைச்சிச்சுங்க. தியேட்டர்ல விசில் பறக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். பிக் பாஸ் வந்ததுலேருந்து இவங்களோட புகழ் ரொம்பவே மேலே போயிடுச்சு. இது ரைசாவுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வர ஒரு இளைஞரா நடிச்சிருக்கிறாரு தனுஷ். அமலாபால் தனுஷ் இவங்க 2 பேத்துக்கு நடுவுல இந்த குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை ஒரு சின்ன நாடகத்தன்மை நிறைஞ்சதா தான் இருக்கு. ஒரு அந்த அளவுக்கு எலாபரேட்டா அவங்க சொல்லல. இந்த குடும்ப பிரச்சனைனா எப்படி, வேலை இல்லாம வீட்லயே இருக்கிறாரு தனுஷ், அதை எப்படி தட்டி கேட்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன நாடகம் மாதிரி தான் இருக்கு. கதைக்கு அதுவும் ஒரு சூட்டபிள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது இந்த படத்துக்கு ஒரு சின்ன மைனஸா கூட இருக்கு. ஆனா கதைக்களம் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய மைனஸா தான் இருக்கு. விஐபி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணும்பொழுது விஐபி 2 கொஞ்சம் டொக்கா தான் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கும் அதே அளவுக்கு இதுவும் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏமாந்து போயிருவீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை மறந்துருங்க. செகண்ட் பார்ட்டை போய் பாருங்க. கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஷான் ரோடன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. செம்மையா இறைவி அப்படின்ற பாட்டு ரொம்பவே அற்புதமா வந்திருக்கு. இந்த பாட்டை நீங்க ரொம்ப ரசிப்பீங்க. ஆனா அந்த சிக்னேச்சர் விஐபிக்குன்னு ஒரு சிக்னேச்சர் சாங் இருக்கும். அது வந்துட்டு ஷான் போட்ட எல்லா மியூசிக்குமே தூக்கி சாப்பிட்டுருது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த இறைவி சாங்கை நீங்க ரொம்பவே ரசிப்பீங்க. வேணும்னா இப்ப கூட சர்ச் பண்ணி பாருங்க. சௌந்தர்யா ரஜினிகாந்தோட 2வது படம் தான் இந்த வேலையில்லா பட்டதாரி 2. இந்த படம் அவங்களுக்கு ஒரு வெற்றியா இருந்துச்சு. கதைக்களம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததா படம் வேற லெவலுக்கு போயிருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. தனுஷ் ரசிகர்கள் கண்டிப்பா இந்த படத்தை கொண்டாடுவாங்க அப்படின்றதுலயும் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கஜோல் தனுஷ் இவங்க 2 பேத்துக்கு நடுவில் வர சண்டைகள் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க மன்னன் படம் பார்த்திருப்பீங்க, படையப்பா படம் பார்த்திருப்பீங்க. இதுலலாம் அதுல இருந்த வில்லிகள்லாம் ரொம்பவே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு கஜோலோட நடிப்புக்கு தீனி போடல அப்படின்றதும் உண்மை. விஐபி 1ல எப்படி கிளைமேக்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் விஐபி 2லயும் காமெடியா தான் இந்த படத்தை கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. திருக்குறளை இந்த படத்துல நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஓவராலா இந்த படம் ஒரு சக்சஸான படம் தான் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்மளோட பாயிண்ட்ஸ் 10க்கு 6 கொடுக்கலாம். அதுல கண்டிப்பா ஒரு பாயிண்ட் வந்துட்டு பிக் பாஸ்ல இருந்த ரைசாவுக்கு கொடுத்தே ஆகணும். தியேட்டர்ல அவங்களுக்கு கிடைச்ச கைத்தட்டல் வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம இந்த வீடியோவை எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான மூவி ரிவ்யூஸையும் தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
Bye.